Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல டேஸ்டியான ஒரு கொண்டக்கடலை பிரியாணி ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை பிரியாணி செய்யறதுக்காக நான் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சு இதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது வேக வைக்கிறப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. இதை இப்போ எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கான பிரியாணி செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது ஹீட் ஆன பிறகு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்ச பிறகு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வரணும், நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். எண்ணெயிலே நல்லா வதங்கும். நல்லா இது மாதிரி கலர் மாதிரி வந்த பிறகு இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அதில் அப்படியே பச்சை ஸ்மெல் அப்படியே இருக்கும். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கினா நமக்கு பிரியாணி எப்போதுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நல்லா வதங்கின பிறகு ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி அதை சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடையே இந்த புதினாவில் கொஞ்சம் பச்சை ஸ்மெல் இருக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் ஒரு 10 செகண்ட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் பக்கம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் மசிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இந்த தூளில் அந்த பச்சை ஸ்மெல் அடிக்காத அளவுக்கு ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு தயிர் சேர்த்தா தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தயிர் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோடைய தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் புளிப்பான தயிர் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான அந்த சுண்டல் நம்ம சேர்த்துக்கலாம். வெள்ளை கொண்டக்கடலை அதையும் இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவுக்கு நீங்கள் கொண்டக்கடலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நம்ம இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோடையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதை மிக்ஸ் பண்ண விட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்ததுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அடியிலேருந்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு லிட்டு போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் விடுவோம். நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் சீரக சம்பா அரிசிலையும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பிரியாணிக்கு நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு இப்போ தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதித்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி இது அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டேன். இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம அரிசி சேர்த்துக்குவோம். பாஸ்மதி அரிசியை அரிசி உடையாத அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க.
இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். முன்னாடி கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த பிரியாணி சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாஸ்மதி அரிசிங்கிறதுனால உடஞ்சிரும், அதனால் வந்து அரிசி உடையாத அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி வச்சுருந்து அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம திரும்பவும் வந்து மூடி வச்சுக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே வெள்ளை கொண்டக்கடலை வச்சு நான் ஒரு குழம்பு ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். தண்ணி ட்ரை ஆகிடுச்சின்னா அரிசிலாம் அப்படியே கொஞ்சம் மேலே வரும். இதை அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மெலிசான கரண்டி வச்சு அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து தண்ணி வந்து ட்ரை ஆகிடுச்சி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. அரிசிலாம் பாருங்கள் நல்லா மேலே வந்துடுச்சு. இது அடியிலேருந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் ஈக்குவலாக வச்சுட்டு தம் ஸ்டேஜில் போட்டுடலாம். நீங்கள் அடியில் தோசைக்கல் வச்சு கூட நீங்கள் வந்து செய்யலாம், லோ ஃப்ளேமில் வச்சு. நான் வந்து திரும்ப வந்து லிடு போட்டு மூடி வச்சுட்டேன். இது மேலே ஒரு வெயிட் வச்சுட்டா உங்களுக்கு சாதம் வந்து ரெடியான பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுறேன். லோ ஃப்ளேமில் ஒரு 1/2 hour வச்சு விடுங்க. பாருங்கள், சாப்பாடு வந்து கொண்டக்கடலை பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூடாக தான் இருக்குது. நான் ஒரு சைடு மட்டும் லைட்டாக வந்து உங்களுக்கு வந்து உடச்சி விட்டு காட்டுறேன். பாருங்கள், ஆனால் இன்னும் வந்து அந்த பிரியாணி ஸ்டேஜ் வரலை. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் விட்டால் நம்ம இது மாதிரி சர்வ் பண்ணி சாதம் வந்து உதிரி உதிரியாக இருக்கும். நம்மளோட கொண்டக்கடலை பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். சாதம் கொஞ்சம் நல்லா பிரியாணி அந்த இது செட் ஆன பிறகு தான் நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இல்லைனா வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி திக்காக இருக்கும். அரிசி வந்து இப்போ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். சூப்பரான நம்ம கொண்டக்கடலை பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது 1 pot ரெசிபி. நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் மார்னிங் டைமில் குக்கரில் செய்கிறதா இருந்தால் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்தியும் கூட கொண்டக்கடலை. இது கூட நீங்கள் ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணலாம். நான் வந்து காலிஃப்ளவர் ப்ரொக்கோலி வந்து 65 போட்டுட்டு ஆனியன் கேரட் ரைத்தா வந்து செஞ்சுருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது கூட ஸ்பைஸியாக காலிஃப்ளவர் ஃப்ரை செய்கிறப்போ வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் எக் ஃப்ரை கூட வந்து ஸ்பைஸியாக வந்து செய்யலாம். நீங்களும் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏஎல் ஃபுடோலஜி சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.